அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது, பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது, அது கர்ப்பந்தரித்து பிள்ளையை பெற்றெடுக்கிறத போல ஒன்று அப்படின்னு இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இச்சை அப்படின்னா நமது வாழ்க்கையில இந்த சரீரத்தில் ஆண்டவர் ஆசை, விருப்பம் இவைகளெல்லாம் பொக்கிஷமாக நம் சரீரத்தில் கர்த்தர் தான் வைக்கிறார். அப்படி வைத்துத்தான் மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். விருப்பங்கள், ஆசைங்கிறது, அதற்கான உணர்வுகள் நமது சரீரத்திலே தேவன் பொக்கிஷமாக வைத்தவைகள். அது இல்லைன்னா வாழ்க்கையே உங்களுக்கு இருக்காது, வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அது இருக்கிறதுனால தான் நம்ம வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், சம்பாத்தியம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். எல்லாமே இந்த உணர்வுகளை கர்த்தர் நமக்குள்ள வைத்ததினால்தான் அதன் அடிப்படையில் இப்படிலாம் செய்கிறோம். ஆக இந்த ஆசை விருப்பங்கள்லாம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. ஆக வாழ்க்கையே இருக்காது. ஆனால் எப்போ இது பாவமாக மாறுதுன்னா இச்சையாகும் பொழுதுதான் பாவமாய் மாறுகிறது. எப்படி? கர்த்தர் வைத்திருக்கிற இந்த ஆசை விருப்பங்கள் ஆக எல்லை மீறும் பொழுது, தேவ சித்தத்துக்கு மாறாக நாம் அதை பயன்படுத்தும் பொழுது அங்கதான் அது இச்சையாய் மாறுகிறது. அங்கேதான் பாவத்துக்கு வழிவகுக்கிறது. ஆண்டவர் நமக்கு நியாயமாய் கொடுத்த இவைகளை அவர் சித்தத்துக்கு உட்பட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். எல்லாவற்றும் கர்த்தர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் நம்ம அனுபவிக்கணும், செயல்படணும். அந்த எல்லையை மீறும் பொழுது தான் இந்த ஆசை விருப்பங்கள் எல்லாம் இச்சையாய் மாறுகிறது. அது பாவமாக பிறக்கிறது. தேவையில்லாம நீங்கள் கண்களை அலைய விடாதீங்க, அங்க இங்க பார்த்து. ஆக உங்கள் ஆசை விருப்பம் எல்லை மீறுவதுக்கு இடம் கொடாமல் காத்துக்கிடுங்க. ஏற்ற நேரத்தில் என்ன வேணுமோ கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார், தப்பாம கொடுப்பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், சில தேவைகளோடு இருக்கலாம், நீங்க இல்லாமல் இருக்கலாம், பல மாசங்களா ஜெபிக்கலாம் நீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறா, உங்கள் தேவை எப்பொழுதோ அப்பொழுது அதை திறந்து கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அது தவறவே தவறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.